வணக்கம். நான் 6 மாசமாக சினிமாவுக்கு போகலை. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? 3 விதமாக சொல்லலாம். தமிழ்லையும் அந்த 3 விதமாக சொல்லலாம். நான் 6 மாசமாக சினிமாவுக்கு போகலைன்னு சொல்லலாம். நான் சினிமாவுக்கு போய் 6 மாதம் ஆச்சுன்னு சொல்லலாம். நான் கடைசியாக சினிமாவுக்கு போனது 6 மாதத்துக்கு முன்னாலன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த 3 சென்டென்சஸையும் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1, I haven't been to the cinema for 6 months. பீன் சொல்லணும், கான் சொல்லக்கூடாது. For 6 months சொல்லலாம், in 6 months சொல்லலாம். Right? Number 2, it is 6 months since I went to the cinema. நீங்க இந்த tense எல்லாம் நல்லா பார்க்கணும். முதல் சென்டென்ஸ்ல நம்ம present perfect மட்டும் யூஸ் பண்ணோம். I haven't been to the cinema for 6 months. இங்க நம்ம 2 tenses யூஸ் பண்றோம். It is 6 months since I went to the cinema. It is 6 months னு சொல்லலாம். It has been 6 months னு சொல்லலாம். It's been 6 months since I went to the cinema. Number 3, the last time I went to the cinema was 6 months ago. இங்க full past tense தான் யூஸ் பண்றோம் பாருங்க. The last time I went to the cinema was 6 months ago. Right? So ஒவ்வொரு சென்டென்ஸையும் அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணி ஏன் நம்ம அந்த டென்ஸை யூஸ் பண்றோம், ஏன் இங்க present perfect போடுறோம், ஏன் இங்க past tense போடுறோம், அந்த மாதிரி யோசிச்சு கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஓகே?